ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் மேனேஜ் கேட்லாக், மேனேஜ் ஸ்கீமா, மேனேஜ் டேபிள்ஸ் அதெல்லாம் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா பிரிக்ஸில் அதோட யூஸ் கேசஸ்லாம் என்ன, அதோட டெல்டா டேபிள் எப்படி கிரியேட் ஆகும் டேட்டா லேக்கில், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேனேஜ் டேபிள்னால் என்ன, எக்ஸ்டர்னல் டேபிள்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், மேனேஜ் டேபிள் எப்போ கிரியேட் பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் டேபிள் எப்போ கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, வந்து முதல்ல மேனேஜ்டு டேபிள். ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல். ஓகே கைஸ், நான் அப்படி போடுறேன். இந்த மேனேஜ் டேபிள் எப்போ கிரியேட் பண்ணுவோம், நம்ம when we create, ஃபஸ்ட்டு எப்போவுமே டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கிரியேட் பண்ணுவோம், கேட்லாக் ஸ்கீமா டேபிள். when we create, இதெல்லாம் கிரியேட் பண்ணுறப்போ when we don't provide லொக்கேஷன்னா என்ன, டேட்டா லேக் ADLSல எந்த கண்டெய்னருக்குள்ளே போய் இது ஸ்டோர் ஆகணும், இந்த கேட்லாக் ஸ்கீமா டேபிள்ஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகணுன்றதை கொடுக்கலன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் இன் மெட்டா ஸ்டோர் கண்டெய்னர், அப்புறம் ஃபோல்டர். ஓகே, மெட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு கண்டெய்னரையும் ஃபோல்டரையும் டெடிகேட் பண்ணியிருப்போம், அதில் போய் கிரியேட் ஆகிடும். ஓகேவா. எக்ஸ்டர்னல் டேபிள்லாம் என்னன்னா, ஃபார் எக்ஸ்டர்னல் டேபிள் we will create என்ன பண்ணுவோம், we will provide the location. இந்த லொக்கேஷனை என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது என்ன எக்ஸ்டர்னல் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கண்டெய்னர் வந்து மெட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போதே இருக்க கண்டெய்னர். ஓகேவா. நீங்கள் எத்தனை கேட்லாக் கிரியேட் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ளே போய் கிரியேட் ஆகும் எப்போனா நீங்கள் லொக்கேஷன் கொடுக்கலனா. சரியா. சேல்ஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, சேல்ஸ் கேட்லாக் கிரியேட் ஆகிருக்கும். ஃபினான்ஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபினான்ஸ் கேட்லாக் கிரியேட் ஆகிருக்கும். ரெண்டுமே வேறு வேறு ப்ராஜெக்ட். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த ஒரே ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அது நியாயமா? அது எப்படி இருக்கும், ஒரு டம்ப்பு மாதிரி ஆகிடாது. அப்புறமா இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக சேல்ஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான டேட்டா எல்லாம் சேல்ஸுன்ற ஒரு எக்ஸ்டர்னல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம். சிமிலராக ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டான டேட்டா எல்லாம் ஃபினான்ஸுன்ற ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, எனக்கு சேல்ஸ் கண்டெய்னருக்கும் ஃபினான்ஸ் கண்டெய்னருக்கும் வேறு வேறு லேயரில் இருக்கும், எந்த ஒரு டிபெண்டன்சியும் இருக்காது. சப்போஸ் எனக்கு சேல்ஸ் கண்டெய்னர் வேணாம் அப்படின்னா நான் இதை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபினான்ஸ் கண்டெய்னர் எந்த டிஸ்டர்பும் ஆகாது. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரே கண்டெய்னருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் காலி ஆயிடுச்சுன்னா இவன் எல்லாமே காலி ஆகிடுவான். புரியுதா. ஸோ இது ஒரு ட்ராபேக் இருக்குது. இது ஒன்று மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது மேனேஜ் டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா. மேனேஜ் டேபிளில் இஃப் வி ட்ராப் தி டேட்டா in metastore, it will automatically delete in the data lake as well. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நான் என்னோட அசூர் போர்ட்டலுக்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கேட்லாக். இன்னும் தெளிவாக காட்டணும்னா இதான் என்னோட கேட்லாக். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த மேனேஜ் கேட்லாக்குள்ளே இருக்கேன், மேனேஜ் ஸ்கீமாக்குள்ளே இருக்கேன். இந்த மேனேஜ் டேபிள் நான் இங்கே டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது
மேனேஜ் டேபிளாக இருக்க பட்சத்தில் இங்கே இருக்கு பாருங்க, இந்த மேனேஜ் டேபிளும் டெலிட் ஆகிடும். ஏன் டெலிட் ஆகும்னா இது வந்து மேனேஜ்டு டேபிள். இதுவே எக்ஸ்டர்னல் டேபிள்னா ஒரு எக்ஸ்டர்னல் கண்டெய்னருக்குள்ளே கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ஏடிஎல்எஸ்குள்ளே மெட்டாஸ்டோர் ரூட் கண்டெய்னர் எல்லாம் வேற ஒரு கண்டெய்னர் லைக் ஃபினான்ஸ் கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு கிரியேட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகுனா இது டெலிட் ஆகாது. அங்கே இங்கே நம்ம ஸ்கீமாவில் டெலிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ட்ராப் டேபிள் மேனேஜ் டேபிள்னு சொல்லி டெலிட் பண்ணுறோன்னா இங்கே மட்டும்தான் டெலிட் ஆகுமே தவிர என்னோட டேட்டா லேக்கில் அந்த டேபிள் அப்படியே தான் இருக்கும். இது இன்னொரு டிஃப்ரென்ஸ். ஓகே, அதை நான் இங்கே போடுறேன். whereas in external table data will delete in metastore or unity catalog. இதில் மட்டும்தான் delete ஆகும், but it won't delete in the data lake. ஃபைனா இந்த ரெண்டு டிஃப்ரென்சியேஷனும் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நீ டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணுற, ரியல் டைமாக எந்த டேபிள்ரா கிரியேட் பண்ணுவீங்க? எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்களா, மேனேஜ் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம மேனேஜ் டேபிள் பக்கமே போக மாட்டோம். எப்போவுமே எக்ஸ்டர்னல் டேபிள் தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் தனியாக இருக்குது, ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் லிங்க் ஆகிருக்கும். சேல்ஸ் ப்ராஜெக்ட் தனியாக இருக்குது, ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் லிங்க் ஆகிருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது ரீட்டைல் ப்ராஜெக்ட் தனியாக இருக்குது, அதுக்கும் இந்த எக்ஸ்டர்னல் டேபிள் தனியாக இருக்கும். டேபிள்னால் தனித்தனி கண்டெய்னர் இருக்கும், தனித்தனி கண்டெய்னர் இருக்கும். இவனுங்களுக்குள்ளே எந்த டிபெண்டன்சியும் இருக்காது கைஸ், புரியுதா? ஸோ அதுக்காக தான் எக்ஸ்டர்னல் டேபிளுக்கு நம்ம போவோம். இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு மேனேஜ் டேபிளோட ட்ராபேக்ஸும் தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்டர்னல் டேபிளோட யூஸ் கேஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரீ ரெக்வசைட்ஸ், நீங்கள் என்னென்னலாம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் வேணும், அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.